வணக்கம். நம்ம சேனலுக்கு தொடர்ந்து ஆதரவளித்துக் கூட இருக்கும் நல்ல உள்ளங்களுக்கு நன்றி. சப்ஸ்கிரைப் பண்ணி பார்த்து ஊக்கம் கொடுங்க. மகாராஷ்டிராவில் மீண்டும் ஒரு அதிர்ச்சினே சொல்லலாம். ஏன்னா பிஜேபி கூட்டணி கட்சி ஒன்று தனியாக நிற்கணும்னு சொல்லிடுச்சு. ஒன்று அதிர்ச்சி. அதையும் தாண்டி ராகுல் காந்தி அவர்கள் இப்போ புதுசாக சசிகாந்த் செந்தில் அவர்களை அங்கே இருக்கக்கூடிய மகாராஷ்டிராவுடைய தேர்தல் பொறுப்பாளராக போட்டிருக்காரு. ஹரியானாவுக்கு ஒருத்தரை போட்டிருக்காரு. ஆனாலும் மகாராஷ்டிராவில் சசிகாந்த் செந்திலை ஏன் போட்டது, அதில் என்ன உள்ளர்த்தம் என்ன? இன்னும் குறிப்பாக சொல்லணுன்னா, உத்தவ் தாக்கரே சரத்பவார் வேகமாக சில வேலைகளை பண்ணிகிட்டு இருக்கும்போது ஷிண்டே தரப்புக்கு என்ன அதிர்ச்சி, இதெல்லாம் பற்றி தான் பார்க்க போகிறோம். குறிப்பாக சொல்லணுன்னா, தேர்தல் வேலைகளை காங்கிரஸ் தொடங்கிருச்சு. அது தொடங்குறது சரியானா கண்டிப்பாக சரி. தொடங்குறது சசிகாந்த் செந்திலை போட்டது சூப்பர். ஏன்னா ஏற்கனவே நாடாளுமன்ற தேர்தலின் போது அந்த யூடியூப்பு, ஃபேஸ்புக்கு, சமூக ஊடகங்கள் இந்த குழுவில் அவர் இருந்தார். ஓரளவுக்கு அனுபவமும் இருக்குது. அந்த அனுபவத்தின் விளைவாக மகாராஷ்டிராவில் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி பிஜேபியை பெரிய அளவுக்கு இறங்கினதில் சசிகாந்த் செந்தில் அவர்களுக்கு ஒரு பெரிய பங்கு இருக்குது. ஏன்னா அங்கே பிஜேபி பலவிதமான யூடியூப், ஃபேஸ்புக்கில் நிறைய பண்ணிகிட்டு இருந்தாங்க. அவங்கள எதிர்கொள்ளணும் அப்படின்னா கொஞ்சம் ஆக்டிவாக இருக்கணும். ஆக்டிவாக இல்லைன்னா ஜெயிச்சிருக்க முடியாது. அந்த விதத்தில் அப்பப்போ சில வேலைகள்லாம் பண்ணி, இன்னும் குறிப்பாக சொல்லணுன்னா, பிரியங்கா காந்தி கூட ஒரு தடவை அங்கே கூட்டத்துக்கு போகும்போது சசிகாந்த் செந்திலை பாராட்டினாங்க. அந்த அளவுக்கு அவருடைய ஒர்க் இருந்தது. இப்படி போயிட்டு இருக்கும்போது திடீர்னு சசிகாந்த் செந்தில் ஐஏஎஸ்ஐ ஏன் இங்கே போடுறாங்க, ஏன் அவரை போய் அங்கே போய் தேர்தல், ஏன்னா ஒரு அனுபவம் நிறைய பேர் இருக்காங்க, அனுபவசாலிகள் நிறைய பேர் இருக்கும்போது சசிகாந்த் செந்தில் ஐஏஎஸ்ஐ ஏன் உள்ளே கொண்டு வராங்க? ஏற்கனவே அங்கே இருக்கக்கூடிய பிரகாஷ் அம்பேத்கர் கடைசியாக இந்தியா கூட்டணிக்கு தான் வர மாதிரி இருந்துச்சு. நட்டா நான் போய் அவரை பார்க்குறேன்னு சொல்லி பிரகாஷ் அம்பேத்கர் தனியாக நின்ட்டார். பிரகாஷ் அம்பேத்கர் தனியாக நின்னதுனால இந்தியா கூட்டணிக்கு பாதிப்பான லேசான பாதிப்பு தான். கொஞ்சம் அவங்க இருந்திருக்கலாம். ஆனால் அவங்க இருந்திருந்தாலும் இதே அளவுக்கு தான் ஜெயிச்சிருப்பாங்க. ஆனால் என்னென்னா வாக்கு சதவீதம் கொஞ்சம் கூடியிருக்கும். அப்போ தேர்தல் வரும்போது சசிகாந்த் ஐஏஎஸ்ஐ உள்ளே நுழைப்பதன் மூலமாக பிரகாஷ் அம்பேத்கரை உள்ளே நுழைப்பதற்கான ஒரு முயற்சி அப்படிங்கிறத பார்க்கப்படுது. இன்னொன்று, ஏற்கனவே உங்களுக்கு தெரியும், மொத்தமாக இன்றைக்கி காங்கிரஸுக்கு இன்னொன்றுங்க, எல்லா விஷயத்துலையும் இனிமேல் அரசியல் தாங்க. இனிமேல் ஜாதி இல்லாமல் எங்கேயுமே இருக்காது. இன்றைக்கி இருக்கக்கூடிய நிலைமையில் ஒட்டு மொத்தமாக உங்களுக்கு பார்த்திங்கன்னா தலித்துகள், இஸ்லாமியர்கள் இருக்குன்னு ஓட்டு போட்டார். தலித்துகள் மொத்தமாக இன்றைக்கி பிஜேபி பக்கம் வந்துட்டாங்க. தலித் தலைவர்களை ஊக்குவிக்க வேண்டும் அப்படிங்கிறதுல இன்றைக்கி காங்கிரஸ் கொஞ்சம் வேகமாக இருந்தால் தான் காங்கிரஸ் சர்வே பண்ண முடியுங்கிற நிலைமைக்கு வந்துருச்சு. கடந்த காலத்தில் அது கம்மியாக இருந்தது. ஏற்கனவே சொன்னோம், யூபியிலலாம் பார்த்திங்கன்னா முழுக்க பிராமணர் ஆதிக்கம் காங்கிரஸில் இருந்தது. எல்லோரும் நினச்சிட்டு இருக்காங்க யூபியில் யோகிகிட்ட தான் பிராமணர் இருந்தாங்கன்னு. காங்கிரஸில் நிறைய பேர் இருந்தாங்க. அதனால தான் காங்கிரஸ் வீணாக போச்சு. அப்படிப்பட்ட சூழ்நிலையில் சசிகாந்த் ஐஏஎஸ் மாதிரி ஒருத்தரை கொண்டு வருவது ஜாதி அடையாளமாக தான் பார்க்கப்படும். இருந்தாலும் அது ஒரு நல்ல முடிவு. இன்னொன்று உனக்கு மெட்டீரியல் ஆகிருக்குது. ஏற்கனவே போன தடவை மெட்டீரியலான கண்டென்ட்னு சொல்லுவாங்களா, அந்த மாதிரி. இப்படி போயிட்டு இருக்கும்போது சசிகாந்த் செந்தில் அங்கே மகாராஷ்டிராவில் பண்ணது என்ன, அதை பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம ராஜ் தாக்கரே, அதாவது பிஜேபியுடைய கூட்டணி கட்சி, அது இன்றைக்கி வெளியில் போயிருக்கு. 288 தொகுதியில் 230 தொகுதியில் தனியாக போட்டியிடன்ட்டு ஒரு 5 தொகுதிக்கு வேட்பாளரை போடுறாரு. இப்போயே அறிவிச்சிட்டார். என்ன அவரால் பாதிப்பு வரும்னா, 2009 முதல்ல அவர் தனித்து நிற்கிறார். எது சிவசேனா விட்டு தனியாக நிற்கிறார், நவநிர்மான் சேனாங்கிறது. அப்போ 13 சீட்டு ஜெயித்தார். அப்போ நடந்த எம்பி எலெக்ஷனில் பார்த்தீங்கன்னா சிவசேனாவுக்கும் பிஜேபியோட ஓட்டை பிரித்தார். அதனால் அப்போவே ஒரு கலக்கம். 2009 மகாராஷ்டிரா மக்களுக்கே மகாராஷ்டிரா அப்படிங்கிற கோஷத்தோட இளைஞர்கள் பட்டாளம் நிறைய, இங்கே தமிழ்நாட்டில் இளைஞர் பட்டாளம்லாம் நிறைய பேர் பேசுகிறதுக்கு இருக்குல்ல, அந்த மாதிரி. அப்படி போகும்போது என்ன ஆச்சுன்னா, படிப்படியாக அடுத்து வந்த தேர்தலில் அவர் ஓரளவுக்கு வாக்கு வாங்கினார். ஆனால் கண்டினியூஸாக பார்த்தீங்கன்னா போன தடவை நடந்த தேர்தலில் அவர் நிற்காமல் புறக்கணிச்சிட்டார். அப்படி தொடர்ந்து அவருடைய செல்வாக்கு குறைஞ்சிக்கிட்டே வந்தது. அடுத்து என்ன பண்ணார், நேராக போய் இதில் போய் டெல்லியில் போய் மோடி அவர்களையும் அமித்ஷா அவர்களையும் பார்த்தார். கூட்டணிக்கு இல்லை கட்சியில் சேருங்கன்ட்டாங்க. கட்சியில் சேரலை. அப்போ மோடி எதுக்கிறது, மோடி ஆதரிக்கிறது, இப்படி மாறுபட்ட முடிவுகளால் இன்றைக்கி அவருடைய வாக்கு சதவீதம் குறைஞ்சிருக்கு. ஆனால் என்னென்னா இருக்குது ஓரளவுக்கு ஓட்டு, ஆனால் ரொம்ப கம்மியாக இருந்தது. கடைசியாக 2009 5% வாக்கு வாங்கினார். இப்போ ஒரு 3%ங்கிறாங்க. பிரச்சாரம் பண்ணுவார். திடீர்னு என்ன பண்ணுறாரு அவர், நேற்று நான் எல்லா ஊர்லேயும் சுற்றுப்பயணம் போகிறேன்ட்டார். இப்போ அவர் சுற்றுப்பயணம் போகிறது யாருக்கு லாஸ் அப்படின்னா, அவருடைய வாக்கு பிஜேபிக்கு கிடைச்சா பிஜேபி ஓரளவுக்கு எது கிடைச்சாலும் நல்லது தானே. ஆனால் என்ன சிக்கல்னால், அவர் தனியாக நிற்கிறதுனால அந்த ஓட்டு பிஜேபி கிடைக்காது. ஆனால் சிவசேனாவுக்கும் பிரச்சனை. ஏன்னா திடீர்னு என்ன பண்ணிருக்காரு, மும்பை, நாசி உள்ளிட்ட இடங்களுக்கெல்லாம் வேட்பாளர் அறிவிச்சிருக்காரு. அந்த வேட்பாளரும் ஓரளவுக்கு பலமானவங்க தான். அப்போ என்ன நடக்குது, இன்றைக்கி மகாராஷ்டிராவை பொறுத்த வரைக்கும் மோடி என்ன கணக்கு போடுவார்,
இந்தியா கூட்டணி உடைக்கிறதுக்கான வாய்ப்பு இல்லை. ஏன்னா சரத்பவார் அவர் என்ன பண்ண முடியும், நீங்கள் ஏற்கனவே நிறைய உடைச்சிட்டிங்க. உத்தவ் தாக்கரே ஒன்றும் வேலைக்காவது உழைச்சிருவாங்க அங்கே போனால். காங்கிரஸும் ஒன்றும் பண்ண முடியாது, ஏற்கனவே 4-5 பேரை இருந்தீங்க. பட் என்னென்னா அங்கே ராகுல் காந்தி முகத்தை பார்த்து தான் ஓட்டு போடுவாங்களோ இல்லையா, 4 எம்எல்ஏக்களை பார்த்து ஓட்டு போட மாட்டாங்க. ஏன்னா சமீபத்தில் நடந்த எம்எல்சி தேர்தலில் ஒரு 4-5 எம்எல்ஏக்கள் மாற்றி ஓட்டு போட்டாங்க. அப்படிப்பட்ட சூழ்நிலை இது என்ன நிலவரம், ஷிண்டேட் இருக்கக்கூடிய எம்எல்ஏக்களுக்கு மறுபடியும் நீங்கள் சீட்டு கொடுக்கணும், இல்லைன்னா அவங்க ஓடிடுவாங்க. ஒன்று, அஜித் பவார் இருக்க எம்எல்ஏக்களுக்கும் நீங்கள் சீட்டு கொடுக்கணும். ஆனால் என்ன நிலவரம்னா அவங்க என்ன பண்ணிட்டாங்க, தோற்றுருவோம் அப்படின்ட்டு இப்போவே சிவசேனாட்ட பேச ஆரம்பிச்சிட்டாங்க. அந்த பக்கம் இந்த பக்கம் அஜித் பவார் தரப்பு சரத்பவார்கிட்ட பேச ஆரம்பிச்சிட்டாங்க. சொல்லப்போனால் இவரே வந்துடுவார் பொழுது அஜித் பவார் ஏற்றுக்க மாட்டேன்னு வேறு சொல்லிட்டாங்க. அப்போ என்ன நடக்குது, ஷிண்டே, அஜித் பவார், ஃபட்னாவிஸ் இந்த 3 பேர் முகத்துக்கு அங்கே ஓட்டுக்கு யார் போடுவா? மோடி முகத்துக்கே பாராளுமன்ற தேர்தலில் ஓட்டு போடல, இவங்க முகத்துக்கு யார் ஓட்டு போடுவா? அப்போ பெரிய சிக்கல் வருது. அப்போ என்ன பண்ணணும், கூட்டணியை பலப்படுத்தணும். என்ன பண்ணணும், பிரகாஷ் அம்பேத்கரை உள்ளே கொண்டு வரணும், ராஜ் தாக்கரே உள்ளே கொண்டு வரணும். ஏன்னா ராஜ் தாக்கரே சிவசேனாவை நல்லா திட்டுவார். நம்ம திட்டுறதை விட கூட இருக்க அவங்க சொந்தக்காரங்களே திட்ட வைக்கிறோம். உண்மையிலே திட்டிருப்பார். ஆனால் என்ன நடந்ததுன்னா, உங்களுக்கு தெரியும், நாடாளுமன்ற தேர்தலில் பிஜேபி ரொம்ப மோசமாக தோற்ற உடனே தாக்கரே போய் அஜித் இவரை பார்க்குறாரு, யார் நம்ம அமித்ஷாவை பார்த்துட்டு வெளில வந்து என்ன சொன்னார், நான் அமித்ஷாட்ட சொன்னேன், நீங்கள் ரொம்ப தப்பு பண்ணிட்டீங்க, உத்தவ் தாக்கரேவை அண்டர் எஸ்டிமேட் பண்ணிட்டீங்க, அவருக்கு தேவையில்லாமல் சின்னத்தை பிடுங்கி கட்சியை பிடுங்கணுன்னா மக்கள்கிட்ட ஒரு அனுதாபம் வந்துருச்சு. தேவை என்ன சிக்கலாச்சுன்னா, நாடாளுமன்றத்தில் ராஜ் தாக்கரே ஓட்டே சிவசேனாவுக்கு போயிடுச்சு. இவ்வளோ நாள் வரைக்கும் அவருக்குன்னு கொஞ்சம் ஓட்டு இருந்தது, அது என்ன ஆச்சுன்னா இப்போ உத்தவுக்கு போயிடுச்சு. ஏன்னா நம்ம சிவசேனா பால் தாக்கரேவுடைய தம்பி பையன் நம்ம ராஜ் தாக்கரே, பால் தாக்கரேவுடைய பையன் உத்தவ் தாக்கரே. வெளியில் வந்து இவர் பங்காளி சண்டை போடுற வரைக்கும் பிரச்சனை இல்லை. ஆனால் என்றைக்கு வெளியில் வந்து உத்தவை எதுக்கக்கூடிய பிஜேபிக்கு சப்போர்ட் பண்ணாரோ அப்போவே அவர்கிட்ட இருக்க கொஞ்சம் கொஞ்சம் பால் தாக்கரே தோன்றவங்களும் அப்போ போப்பா அப்படின்ட்டு அங்கே போயிட்டாங்க. இப்போ என்ன சிக்கல், இப்போ அவர் நின்னார்னா பிஜேபிக்கு போகிற ஓட்டை பிரிப்பார். ஏன்னா இப்போ உத்தவை பிடிக்காதவங்க இவர் ஓட்டு போடுவாங்க, அந்த ஓட்டில் பிஜேபிக்கு போகிற ஓட்டு அதை வந்து தடுத்துட்டாங்க. இல்லை இன்னொரு பக்கம் இன்னொரு உள்குத்தும் சொல்கிறாங்க. ஒன்றும் இல்லைங்க, தாராவி ப்ராஜெக்ட் அங்கே ஆரம்பிக்கிறாங்க. உத்தவ் தாக்கரே சொல்லிட்டார், தாராவி ப்ராஜெக்ட் வாய்ப்பே இல்லைங்க, அதை நான் நிறுத்திடுவேன், வந்தவொடனே நிறுத்திடுவேன்ட்டார். ஒரு பக்கம் சரத்பவாரை போய் அதான் அனுப்பி பார்த்தா சுமூகமாக தான் போயிட்டு இருந்துச்சு. ஆனால் முதலமைச்சராக வரவர் உத்தவ் ரொம்ப தெளிவாக உத்தவும் சொல்கிறாரு, ராகுல் காந்தி கல்யாணத்துக்கு போகல, இன்றைக்கி இருக்கக்கூடிய சூழ்நிலையில் நவநிர்மான் சேனாவுக்கு கட்டிங் வேணும். அப்போ அவங்க ஒரு முடிவு பண்ணிட்டாங்க, இனிமேல் நம்ம பிஜேபி கூட போய் கரையேற முடியாது, ஸ்டேட்டில் அரசியல் பண்ணணும். அப்போ என்ன பண்ணலாம், சிவசேனாவோட ஒரு அக்ரிமெண்ட் போடுவோம், இது மறைமுகமான அக்ரிமெண்ட். அதனால் சரத்பவாருக்கும் இவருக்கு ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இருக்குது. சரத்பவார் சொல்லி எப்போ ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் போடு, நீ கட்சியில் சேர மாட்டேன் எனக்கு தெரியும், பிஜேபி விட்டு வந்துரு, நீ நின்று பார்த்துக்கலாம், நம்ம எலெக்ஷன் முடிஞ்சாலும் உங்களுக்கு என்ன பண்ணுமோ தந்துடுறோம் அப்படிங்கிறனால சரத்பவார் போட்ட ஸ்கெட்சு தான் மாட்டிக்கிட்டாரு அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அதனால் இன்றைக்கி பிஜேபி கூட்டணி கட்சி இல்லாதனால தடுமாறிட்டு இருக்கு, ஏற்கனவே இருந்த கூட்டணி கட்சி. இது ஒரு பக்கம். ஏன் நம்ம சொல்கிறோன்னா, மும்பை தானே இந்த தொகுதியெல்லாம் பார்த்திங்கன்னா போன தடவை ஷிண்டே அவங்க பையன் ஜெயிக்கிறதுக்கெல்லாம் ராஜ் தாக்கரேடைய கணிசமான ஓட்டு உதவுது. ஏன்னா அவருடைய என்னென்னா துரோகம் பண்ணிட்டாங்க ஏதோ ஒன்று, அது வந்து ஓரளவுக்கு எடுபட்டுச்சு. அதாவது மொத்தமாக 100 பேர் போட்டுட்டு இருந்த இடத்துல ஒரு 50 பேர் அதை ஓட்டு போட்டாங்க, அதாவது 3% நம்ம சொன்னோம்ல. இப்படிப்பட்ட சூழ்நிலையில் திடீர்னு இவ்வளோ வேகமாக சசிகாந்த் ஐஏஎஸை ஏன் உள்ளே கொண்டு வர்றாரு? தொடர்ந்து நம்ம சொல்கிற மாதிரி இன்றைக்கி வந்து காங்கிரஸ்னால் கோஷ்டி பூசல் தான். கோஷ்டி பூசல் இருக்க மாதிரி இன்றைக்கி இப்போ நம்ம சசிகாந்த் ஐஏஎஸ் பற்றி நம்ம என்ன சொல்லுவோம், சூப்பரான ஆளுங்க, ஐஏஎஸ்ஸாக இருந்தவர், திருவள்ளூரில் அதிக வாக்கு வித்தியாசத்தில் தமிழ்நாட்டிலே ஜெயிச்சவர் அவர் தான், அவருக்குன்னு ஒரு மரியாதை இருக்குங்கன்னு சொல்கிறோம். அந்த மாதிரி இன்றைக்கி மத்திய பிரதேசில் ராஜஸ்தானில் என்ன பண்ணாங்க, குறிப்பாக மத்திய பிரதேசில் எங்கே தப்பு பண்ணார் காங்கிரஸ், எங்கே தப்பு பண்ணுச்சு, அங்கே இருக்கக்கூடிய கமல்நாத்துக்கே முழு பொறுப்பை கொடுத்து அவர் வீணாக பண்ணிட்டார், கட்சியை ஒன்றும் இல்லாமாக்கிட்டார். சமாஜ்வாதிக்கு கொஞ்சம் சீட்டு கொடுத்துருக்கலாம். ஆனால் சசிகாந்த் ஐஏஎஸ் அப்படி இல்லை, எல்லாத்தையும் கரெக்டாக பழகக்கூடியவர். ஏற்கனவே அந்த நாடாளுமன்றத்தில் அந்த இதில் இருந்ததுனால குறிப்பாக சொல்கிறது என்னென்னா, மகாராஷ்டிராவில் இத்தனை தொகுதி நாங்கள் ஜெயிப்போன்ட்டு முன்னாலே ராகுல் காந்திகிட்ட சொன்னார் அவர். ஏன்னா அவர் தான் அந்த தேர்தல் இதில் இருந்தார், அந்த விளம்பர இதில் இருந்தார், பக்காவாக பண்ணியிருக்காங்க, விளம்பரம் ஓரளவுக்கு நல்லா பண்ணியிருக்கிறதா தான் சொல்கிறாங்க. அங்கே மகாராஷ்டிராவை கேட்கும்போது இல்லைங்க பிஜேபிக்கு ஒரு பெரிய டஃப் கொடுத்தாங்க. இன்னொன்று அங்கே இருக்கக்கூடிய அரசியல் தலைவர்கள் சரத்பவார்லேருந்து உத்தவ்கிட்டருந்து எல்லாத்திட்டையும் ஒரு நெருங்கிய ஒரு தொடர்பு இருக்குது. நம்ம உத்தவ் தாக்கருடைய பையனோட நல்லா இது இருக்குதுங்க. அவரும் அந்த ஐடியில் அங்கே பார்த்துக்கிறாராம். இப்போ கேள்விப்பட்ட வரைக்கும் ஐடியில் வந்து இன்றைக்கி வந்து வரக்கூடிய நாளில் வந்து இந்த தேர்தல், இந்த நாடாளுமன்ற தேர்தலில் நிறைய அந்த சமூக ஊடகங்கள் தான்.
அப்படிங்கும்போது பிஜேபி இப்போ எல்லா விதமான யுக்தியும் கையாளும். இந்த 3 மாநில தேர்தலை ஜெயிக்கிறதுக்கு பணத்தை அள்ளி இறப்பாங்க. யூடியூப், ஃபேஸ்புக் எல்லாத்துலேயும் பண்ணுவாங்க. அவங்கள முறியடிக்கிறதுனா டெக்னிக்கல் தெரிஞ்சு ஓரளவுக்கு புத்திசாலியாகவும் காங்கிரஸுக்கு நம்பிக்கை இருக்கக்கூடியதாக விலை போகாத ஆளாக வேணும். அதுக்கு தான் சசிகாந்த் ஐஏஎஸை போட்டிருக்காரு. ஒரு தமிழருங்கிற முறையில் நமக்கு சந்தோஷம். மறுபடியும் நம்ம சொல்கிறோம், இவ்வளவு விரைவாக ராகுல் காந்தியை சசிகாந்த் ஐஏஎஸை தேர்ந்தெடுப்பது இது மட்டும் இல்லை, இதற்கு பின்னால் பல காரணிகள் இருக்குங்கிறாங்க. உங்களுக்கு ஜாதி அரசியலை தாண்டி நிறைய விஷயங்கள் இருக்குது. ஏன்னா இன்றைக்கி இருக்கக்கூடிய சூழ்நிலையில் மகாராஷ்டிராங்கிறது காங்கிரஸுக்கு ரொம்ப முக்கியம். இப்போ காங்கிரஸ் இவ்வளோ வேகமாக தேர்தல் பணிக்குழுவை போகிறது நமக்கு தெரிஞ்சு தான் ஃபஸ்ட் டைம். இது ரொம்ப நல்ல முடிவு. ஏன்னா பிஜேபி பண்ணுறதுக்கு முன்னாடி இவங்க பண்ணிட்டாங்க. ஏற்கனவே சசிகாந்த் ஐஏஎஸ் சொல்லிட்டார். என்ன சொன்னார்? இல்லைங்க, நாங்கள் சரத்பவார், உத்தவ் தாக்கரே, காங்கிரஸ் இவங்க தான் எங்களோட கூட்டணி, இதில் பிளவுபடவே இல்லை. சரத்பவார் சொல்லிட்டார். இப்போ வேலை சீக்கிரமாக ஆரம்பிக்கும். எப்படி ஆரம்பிக்கும்? இப்போவே ஷிண்டேட்டருக்கு ஆளை உருவறதெல்லாம் உத்தவ் பார்த்துக்குவார். அந்த பக்கம் அஜித் பவார் மேட்டரெல்லாம் நம்ம சரத்பவார் பார்த்துக்குவார். காங்கிரஸ் அது பாட்டுக்கு அது வேலையை பார்க்கும். இவர் அந்த சமூக ஊடகங்கள் எப்படி பண்ணலாம், தேர்தல் எங்கெங்கே ராகுல் காந்தி வரணும், எங்கெங்கே பிரியங்கா காந்தி வரணும், இன்னொன்று ஒட்டுமொத்தமாக இந்தியா கூட்டணியில் இருக்கக்கூடிய எல்லாத்தோடையும் நல்லா சரளமாக பேசக்கூடியவர். ஓரளவுக்கு ஐஏஎஸ், முன்னாள் ஐஏஎஸ்னால் அவங்க மம்தாலேருந்து எல்லாத்தையும் கூட்டு வருவதற்கு எளிமையானவர், எல்லாரையும் நல்லா அனுசரித்து போகக்கூடியவர்களால் பக்காவாக போட்டிருக்காங்கிறாங்க. மீண்டும் நம்ம மறுபடியும் சொல்கிற மாதிரி மகாராஷ்டிராவில் மோடிக்கு பெரிய இடி ஏற்கனவே நிறையா விழுந்துட்டு இருக்குது. இது இன்னொரு இடி. பொறுத்திருந்து பார்ப்போம். மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.